நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்லேருந்து தேர்வு நோக்கில் முக்கியமான கேள்வி பதில்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிசிக்ஸில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் டாப்பிக்லேருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். ஒளி ஆண்டு என்பது எதனை அளவிட பயன்படும் அலகு? ஆப்ஷன் பி தொலைவு. ஒளி ஆண்டு என்பது காலத்தின் அலகு அல்ல, விண்வெளியில் இரு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட மிக நீண்ட தொலைவை அளக்க பயன்படும் அலகு ஒளி ஆண்டு ஆகும். ஒரு ஒளி ஆண்டு என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்? ஆப்ஷன் பி 9.46 × 10⁻15 மீட்டர். ஒளி ஒரு வினாடிக்கு 3 × 10⁸ மீட்டர் வேகத்தில் பயணித்து ஒரு ஆண்டில் கடக்கும் மொத்த தொலைவு 9.46 × 10⁻15 மீட்டர் ஆகும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஒரு வானியல் அலகு எனப்படும். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர் அல்லது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். விண்வெளியில் தொலைவுகளை அளக்க பயன்படும் மிகப்பெரிய அலகு எது? ஆப்ஷன் சி விண்ணியல் ஆர வினாடி. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளி ஆண்டுகள் ஆகும் அல்லது 3.08 × 10⁻16 மீட்டர் ஆகும். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? ஆப்ஷன் பி புரோக்சிமா சென்டாரி. இது பூமியிலிருந்து 4.22 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இரவில் பிரகாசமாக மின்னும் சிரியஸ் விண்மீன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி 8.6 ஒளி ஆண்டுகள். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை ஈர்ப்பு விசையால் தன்னகத்தை பிணைத்து வைத்துள்ள முதன்மை பொருள் எது? ஆப்ஷன் சி சூரியன். சூரியனின் அதிகப்படியான நிறையும் அதன் ஈர்ப்பு விசையுமே சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களையும் தன் பாதையில் சுற்ற வைக்கிறது. சூரியனில் ஆற்றல் உருவாக காரணமான இயற்பியல் நிகழ்வு எது? ஆப்ஷன் பி அணுக்கரு இணைப்பு. சூரியனின் மையப்பகுதியில் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் இணைந்து ஹீலியமாக மாறும் அணுக்கரு இணைப்பு நிகழ்வால் பிரம்மாண்ட ஆற்றல் வெளியாகிறது. விண்வெளியில் உள்ள விண்மீன்களின் நிறம் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் பி விண்மீனின் வெப்பநிலை. அதாவது சிவப்பாக இருக்கும் நட்சத்திரங்கள் குறைந்த வெப்பநிலையையும் 3000 கெல்வின், நீல நிறத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் மிக அதிக வெப்பநிலையையும் குறிக்கின்றன 10,000 கெல்வினுக்கு மேல். பஞ்சபூதங்களில் ஒன்றான பிளாஸ்மா நிலை பேரண்டத்தில் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? ஆப்ஷன் பி விண்மீன்களில். விண்மீன்கள் மற்றும் சூரியன் அதிக வெப்பநிலையில் அயனியாக்கப்பட்ட வாயுக்களால் ஆன பிளாஸ்மா நிலையில் உள்ளன. பேரண்டத்தில் 99% பருப்பொருட்கள் பிளாஸ்மா நிலையிலேயே உள்ளன. ஒரு கோள் தன்னைத்தானே தனது அச்சில் சுழலும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி சுழலுதல். தன்னைத்தானே சுற்றுவது சுழலுதல் ஆகும். இது இரவு பகலை உருவாக்குகிறது. சூரியனை சுற்றி வருவது சுழற்சி அல்லது வலம் வருதல் எனப்படும். இது பருவ காலங்களை உருவாக்குகிறது. கோள்களின் இயக்கத்திற்கான 3 விதிகளை வெளியிட்ட இயற்பியலாளர் மற்றும் வானியலாளர் யார்? ஆப்ஷன் பி ஜோஹன்னஸ் கெப்லர். கெப்லர் கோள்களின் நீள்வட்ட பாதை விதி, சமபரப்பு விதி மற்றும் சுழற்சி கால விதி ஆகிய 3 விதிகளை முன்வைத்தார். கெப்லரின் முதல் விதியின்படி கோள்கள் சூரியனை எந்த வடிவிலான பாதையில் சுற்றி வருகின்றன? ஆப்ஷன் பி நீள்வட்ட பாதை. கெப்லரின் முதல் விதி சுற்றுப்பாதைகளின் விதி. அனைத்து கோள்களும் சூரியனை ஒரு குவிய புள்ளியாக கொண்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. முதலில் தொலைநோக்கியை கொண்டு வானியல் பொருட்களை கண்டறிந்து வியாழனின் 4 முக்கிய நிலவுகளை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் பி கலீலியோ கலிலி. இவர் 1609 தொலைநோக்கியை பயன்படுத்தி நிலவின் பள்ளங்கள், வெள்ளியின் கட்டங்கள் மற்றும் வியாழனின் நிலவுகளை கண்டறிந்தார். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்வெளியில் ஏவப்பட்டது? ஆப்ஷன் பி 1975 ஏப்ரல் 19 அன்று இஸ்ரோவால் ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிலவை ஆராய்வதற்காக ஏவிய சந்திராயன் 1 விண்கலத்தின் முக்கிய சாதனை என்ன? ஆப்ஷன் பி நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதி செய்தது. 2008 ஏவப்பட்ட சந்திராயன் 1 நிலவின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டுபிடித்து உலகளவில் சாதனை படைத்தது. செவ்வாய்க்கோளின் வளிமண்டலத்தை ஆராய இந்தியாவால் அனுப்பப்பட்ட மங்கள்யான் விண்கலம் எந்த ஆண்டு செவ்வாயின் சுற்றுப்பாதையை அடைந்தது? ஆப்ஷன் பி 2014 செப்டம்பர் 24, 2014 அன்று மங்கள்யான் வெற்றிகரமாக செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது.
முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா ஆகும். விண்வெளியில் உள்ள விண்கற்கள் மற்றும் விண்மீன் திரள்களை படம் பிடிக்க விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்ட புகழ்பெற்ற தொலைநோக்கி எது? ஆப்ஷன் பி ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி. 1990 நாசாவால் விண்வெளியில் ஏவப்பட்ட இத்தொலைநோக்கி வானியல் இயற்பியலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. ஒரு விண்மீன் தன் வாழ்நாளின் இறுதியில் ஈர்ப்பு விசையால் சுருங்கி ஒளியை கூட வெளியேற விடாமல் ஈர்க்கும் மிக அதிக அடர்த்தி கொண்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி கருந்துளை, பிளாக் ஹோல். கருந்துளையின் ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருப்பதால் அதிலிருந்து ஒளியால் கூட தப்ப முடியாது. இந்திய இயற்பியலாளர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆய்வு எது? ஆப்ஷன் பி விண்மீன்களின் அமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சி. அதாவது விண்மீன்களின் ஆயுட்காலம் மற்றும் அவற்றின் இறுதிநிலை பற்றிய ஆய்விற்காக 1983 இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க, வெற்றி நிச்சயம்.